வணக்கம். நான் தான் இந்தியாவில் முகலாய பேரரசை தோற்றுவித்த முதல் அரசன் பாபர். என் வரலாற்று தகவல்களை அதிகாரம் IPS அகாடமி வாயிலாக கூறுகிறேன். மாணவர்களாகிய நீங்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். எனது வாழ்க்கை முழுவதும் போர்கள் மட்டும்தான். அதில் இந்தியாவில் நிகழ்த்திய முக்கியமான போர்களான முதலாம் பானிபட் போர் 1526ஆம் ஆண்டு இப்ராகிம் லோடியின் 1.5 லட்ச படைவீரர்களை எனது 12,000 படைவீரர்களை கொண்டு வீழ்த்தினேன். இந்த வெற்றிக்கு பெரிதும் உதவியாக இருந்தது எனது வலுவான பீரங்கி படைதான். இந்தியாவில் முதலில் பீரங்கி படையை அறிமுகப்படுத்தியதும் நான்தான். இப்போருக்கு பின்னர் இந்திய சாம்ராஜ்யத்தின் பேரரசராக முடிசூடினேன். பின்னர் 1527ஆம் ஆண்டு நடந்த கான்வா போரில் ராஜபுத்திர அரசரான ராணா சங்காவை தோற்கடித்தேன். இந்த கான்வா போர் வெற்றிக்கும் எனது பீரங்கி படையே காரணமாகிருந்தது. பின்னர் 1528ஆம் ஆண்டு நடந்த சந்தேரி போரில் அரசர் மேதினிராய் என்பவரை வீழ்த்தி வெற்றி வாகை சூடினேன். அதனைத் தொடர்ந்து 1529ஆம் ஆண்டு நடந்த காக்ரா போரில் இப்ராகிம் லோடியின் சகோதரனான முகமது லோடி மற்றும் அவரது மருமகனான சுல்தான் நஸ்ரத் ஷாவையும் தோற்கடித்து இப்போரில் வெற்றி கண்டேன். முக்கியமாக எனது சுயசரிதையான துசுகி பாபுரி அல்லது பாபர் நாமா என்றும் அழைக்கலாம். இச்சுயசரிதையை துருக்கிய மொழியில் எழுதியுள்ளேன். இதுவே உலக செவ்வியல் இலக்கியமாக கருதப்படுகிறது. பின்பு எனது மகனான ஹீமாயூனுக்கு உடல் நலம் சாரியில்லாததால் அவை பெரியவர்கள் கடவுளிடம் ஏதேனும் பிரார்த்தனை வைத்துக் கொள்ளுங்கள், விலைமதிப்பு மிக்க பொருளை காணிக்கையாகத் தருகிறேன் என்று பிரார்த்தனை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். என்னை பொறுத்த அளவு விலைமதிப்பு மிக்க பொருள் என்றால் அது என்னுடைய உயிர் மட்டும்தான். அதனால் என் உயிரையே என் மகனுக்காக தருகிறேன் என்று கூறினேன். அதேபோல் எனது மகனுடைய உடலும் சரி ஆகத் தொடங்கியது. எனது உயிரும் தொய்வடையத் தொடங்கியது. பின்பு எனது காலம் 1530 அன்றோடு முடிந்தது. அதன்பின் என்னுடைய மகனான ஹீமாயூனுடைய ஆட்சி தொடங்கியது.